வணக்கம். பக்தி, ஆன்மீகம் இதுதான் இறையின் முதற்படி. இதை கடந்து செல்லத்தான் அடுத்த படிகளுக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த பக்தி ஆன்மீகத்தில்தான் போடிகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏமாற்றுபவர்கள் ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுவர் இருந்து கொண்டுதான் நல்லா சொகுசாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். மின்னுவதெல்லாம் பொருள் அல்ல, ஆனால் போலியதான் சொலிக்கும், பித்தாளி தான் சொலிக்கும். ஏன்னா அவர்களிடம் வாட்ச் சவடால் அதிகமாக இருக்கும், ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆன்மா ஒழுகும்போது, ஆன்மாவை பற்றி உணரும்போது, அந்த ஏமாற்றுவனுடைய நிலையை குறைந்துவிடும். ஆன்மாக்கள் உணர்ந்து விட்டாலே அவனை பின்பற்ற மாட்டார்கள், இறை தொடராகவே சென்று விடுவார்கள். அதுவரை இவர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பக்தி ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய ஒரு போலி முகங்கள் ஏராளம் உண்டு. எங்கேயும் பார்க்கலாம் அவர்களுக்குத்தான் 4 கூட்டங்களும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா சமத்தியாக பேசி அவனை ஈர்த்து கொண்டு சொகுசோட உழைப்பின்றி வாழக்கூடிய இந்த வயிறு பெருத்த புலிகள் நிறைய உண்டு, வாய்ச்சாப்பிடாத புலிகள். அவர்களையும் கடந்து ஆத்மாக்கள் விலகி இறை நிலைக்கு செல்ல வேண்டும். அது பெரிய பாவம். சுரண்டி சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள், உழைப்பில்லாமல் வாய்ச்சாவிடலாக. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை நிச்சயமாக ஆன்மாக்கள் கடக்க வேண்டும். அவர்களுடைய பிடியில் இருந்து விலகி இறை பிரபஞ்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இறை பிரபஞ்சத்தை அறிய வேண்டும். அதாவது ஞான மார்க்கம். இப்போ பக்திய ஆன்மீகம், யோகம், சித்தி, ஞானம், இப்படி கடந்து போகும்போது பிரபஞ்சத்த நிலையை உணர முடியும். அந்த கடப்பில் நிலையை நாம் நினைவு கொண்டு இறை நிலையாக சிந்திப்போம். இப்படிப்பட்ட ஒரு அந்த பிழைப்புக்காக நடத்தும் ஆன்மீக சிந்தனை என்று சொல்லிக்கிற பக்தி ஆன்மீக ஒரு ஆக்ஷன்காரர்களை நம்பி ஆன்மாக்கள் நீங்கள் வீணாக வேண்டாம், கடந்து செல்லுங்கள். அவர்கள் தோற்றப்பொழிவு காட்டி ஏமாற்றக்கூடிய ஒரு தோற்றுக்குரிய முகங்கள். அவர்களுக்கு உங்களுடைய சுரண்டலையே, உங்களுடைய ஏய்த்து பிழைப்பதிலே வாழக்கூடிய ஒரு பெருச்சாளிகள். அவர்களை கடந்து செல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறது. அதை இறை நோக்கோடு கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் வலையில் நீங்கள் சிக்கக்கூடாது. ஏன்னா அவர்களை சிக்கினா அவர்களும் ஒன்றும் அறிய மாட்டார்கள், இறை பிரம்மத்தை அறிய தெரியாது, உங்களையும் விட மாட்டார்கள்.